அல்லல்வோம் மண்மணிப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம்போம் நல்ல குணமிதா மரணை கோவரத்தெலுமையாவும் கனவித கைத்தொழில் கால் விக்னேஸ்வரையா போற்றி வேவர் தோழி பகன் விட முண்டகண்டகன் மிக நல்ல வெனதடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமே பூந்துதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு உடனே ஆசரு அவை நல்ல அடிவருக்கு மிகவே நவக்கர நாரலே போற்றி காமதேனு ஜோதிடத்தின் சார்பாக 3 ராசிக்கு லக்கி நம்பர், லக்கி கலர், அதிர்ஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட திசை சொல்கிறோம். மார்ச் 2ஆம் தேதி, மார்ச் 2 மாசி மாதம் 18 திங்கக்கிழமை. சரியா நேர்களே, உங்களுக்கு சிம்ம ராசி, தனுசு ராசி, மேச ராசி 3 ராசிக்குமே மார்ச் 2ஆம் தேதி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஹை பட்டனை ஆன் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். ஓகே நேர்களே, இப்போ 3 ராசி சிம்மம், தனுசு, மேசம் 3 ராசிலையுமே உள்ள நட்சத்திரத்துக்கு நான் தனித்தனியாக சொல்லிடுறேன். சரியா? இப்போ 3 ராசிலையுமே என்னென்ன நட்சத்திரம் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்மத்தில் மகம், பூரம், உத்திரம், தனுசில் மூலம், பூராடம், உத்திராடம், மேசத்தில் அசுபதி, பரணி, கிருத்திகை. ஸோ இந்த 3 நட்சத்திரம் இருக்குது ஒவ்வொரு ராசிலையும். ஸோ 9 நட்சத்திரம் இருக்குது. 9 நட்சத்திரத்துக்குமே தனித்தனியாக சொல்லிடுறேன், நட்சத்திர ரீதியாக சொல்லிடுறேன். அசுபதி, மகம், மூலம் இது 3 கேதுவி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு மார்ச் 2ஆம் தேதி எப்படி சார் இருக்குது? மார்ச் 2ஆம் தேதி திங்கக்கிழமை பார்த்தோம்னா, அதிர்ஷ்ட தேவதை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை வழிபட்டிங்கன்னா அனைத்தும் சாத்தியப்படும். திங்கக்கிழமை காலையில் வேலை கிளம்பிடுவோம், தொழில் வியாபாரத்துக்கு கிளம்பிடுவோம். ஏன்னா வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் நமக்கு திங்கக்கிழமை தான் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம். ஸோ நீங்கள் ஆஞ்சநேயரை கும்பிட்டு போனீங்கன்னா அனைத்தும் சாத்தியப்படும். வீட்டில் நீங்கள் ஆஞ்சநேயரோட நாமத்தை சொல்லிட்டு போங்க. சிலர் வீட்டில் ஆஞ்சநேயர் படம் இருக்கும், சிலர் வீட்டில் ராமர் படம் இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நன்மையும் செல்வமும் 4 நல்குமே, திண்மமும் பாவமும் சேர்ந்து ஜெயமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே ராமன் எழுத்தினால் ஆஞ்சநேயரோட நாமத்தை சொல்லுங்கள். ஸ்ரீராமஜெயம் சொல்லுங்கள். எதுவும் தெரியலன்னா ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு 18 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் காரியத்தை தொடங்குங்க. மூல நட்சத்திரம், மக நட்சத்திரம், அசுபி நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர், அதிர்ஷ்ட நம்பர் அப்படி பார்த்தோம்னா 7ஆம் நம்பர். சரியா? 7ஆம் நம்பர் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. 7ஆம் நம்பர் 2 ஆமாம், உங்களுக்கு 8ஆம் நம்பர். சரியா? 8ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் 2 நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது லக்கி நம்பர். அதாவது அசுபதி, மகம், மூலம் அன்றைக்கி மார்ச் 2ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 8ஆம் நம்பர், 6ஆம் நம்பர். சரியா? ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. 8ஆம் நம்பர், 6ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட கலர் டார்க் க்ரீன், அடர் பச்சை, அடர் மஞ்சள், அடர் ப்ளூ. திக்காக ப்ளூ கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர் போட்டுக்கலாம். ஓகே நேர்களே, அடுத்து பரணி, பூரம், போராடம் இந்த 3 நட்சத்திரம். இது 3மே சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை யாரை கும்பிடணும் அப்படின்னா விநாயகர் பெருமானை கும்பிட்டு போகணும். விநாயகர் பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன், பொறுமையாக அடுத்த நட்சத்திரத்துக்காரங்க வெயிட் பண்ணுங்கள். பரணி, பூரம், போராட்டத்துக்கு விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள். அல்லல்வோம் வல்வனிப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம்போம் நல்ல குணமதியோ மரணை கோபுரத்திலுமேவும் கணபதி கைத்தொழில் கால் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அனைத்து வசப்படும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7ஆம் நம்பர். லக்கி நம்பர் 7ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் ரெண்டுமே அதிர்ஷ்டத்தை தரும். 7, 2 ரெண்டுமே பரணி, பூரம், போராட்டத்துக்கு யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும், பணப்புழக்கத்தை கொடுக்கும், போட்டி பந்தய பரிசில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் வெளிர் பச்சை. சரியா? லைட் பச்சை. அடுத்து லைட் மஞ்சள், லைட் நீலம். வெளிர் பச்சை, வெளிர் மஞ்சள், வெளிர் நீலம் இந்த 3 கலரும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கலராக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. சரியா நீங்களே, உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசையாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு யோக கடவுள் யாரை கும்பிடணும்? அம்மனை கும்பிடணும். சரியா? சக்தியை கும்பிடணும். அன்னை ஆதிபராசக்தியை கும்பிட்டு போனீங்கன்னா அனைத்து வசப்படும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் அப்படி பார்த்தோம்னா 2ஆம் நம்பர், 7ஆம் நம்பர். சரியா? 2, 7 உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்துக்கு 2, 7 அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட கலர் உங்களுக்கு அப்படி பார்த்தோம்னா அதிர்ஷ்ட கலர் உங்களுக்கு வெளிர் பச்சை, வெளிர் மஞ்சள், வெள்ளை கலர். சரியா? லைட் க்ரீன், லைட் எல்லோ, ஒயிட் கலர். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. சரியா நேர்களே? இதில் ஒரு மனிதனுக்கு வழிபாடு தான் ரொம்ப முக்கியம்.
அன்னன்னைக்கு அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு அதிர்ஷ்ட தேவதை வழிபாடு பண்ணிட்டாலே அனைத்து வசப்படும். அதுக்கடுத்து லக்கி நம்பர், அதுக்கடுத்து வந்து லக்கி கலரில் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. கலர் தான் ரொம்ப முக்கியம். ஆள் பாதி ஆட பாதிங்கிறோம். நம்ம நட உடை பாவனை எல்லாத்தையும் மாற்றி காட்டுறது, ஒரு அப்பீரன்ஸை கொடுக்குறது, தோற்றத்தை கொடுக்குறது கலர் தான். ஸோ அந்த கலரை நீங்கள் போட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அன்னன்னைக்கு அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு கலர் இருக்குது. நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். நட்சத்திரம் தான் ஒரு மனிதனுக்கு சூட்சும வலுவை கொடுக்கும். நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வழிபாடை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அந்த அதிர்ஷ்டம் 1000மாவோ லட்சமாவோ கோடிகளாக கொடுக்கும். அவங்கவுங்களுடைய அலோகேஷன் பொறுத்து, ஆர்கனைசேஷனை பொறுத்து, கமிட்மெண்ட்டை பொறுத்து. ஸோ வாட்டர் மேபி நம்ம தயாராகணும். நம்ம தயாராக இருந்தோம்னா எல்லாம் நம்மளை தேடி வரும். சரி, அது கேட்கும், என்னை நீ செய், நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், என்னை நீ வந்து டியூன் பண்ணி விடு அப்படின்னு அதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை நோக்கி டியூன் பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கும். முதல் அன்றைக்கி நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை கும்பிடணும். அடுத்து அந்த கலரை போடணும். அடுத்து அந்த திசையை நோக்கி பயணிக்கிறோம். இந்த திசை எல்லாத்துக்கும் வராது. இந்த அதிர்ஷ்ட திசை வந்து எல்லாத்துக்கும் வராது, யாரோ ஒருத்தருக்கு மட்டும் வரும். இப்போ வந்து நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், நீங்கள் பரணி பூர நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்க, வடமேற்கு திசை தான் உங்களுக்கு யோக திசை. ஆனால் நீங்கள் வந்து தென்களுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு சாத்தியப்படாது. ஆனால் சில பேர் வடமேற்கு திசையாக போவாங்க, அவங்களுக்கு வந்து சாத்தியப்படும். இது வந்து வித்தியாசப்படும். சரியா? ஸோ அந்த திசையில் எல்லாருக்கும் வேலை இருக்குமான வேலை இருக்காது. உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் இருக்கிற ஆஃபீஸுக்கும் வந்து சம்மந்தமில்லாமல் இருக்கும். நான் சொல்கிற திசைக்கும் அதுக்கும் சம்மந்தமில்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நாள் சம்மந்தப்பட்ட திசை நோக்கி ஏதோ ஒரு காரியத்துக்காக போவீங்க, அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால தான் பலன்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுது. ஸோ இந்த திசை வித்தியாசப்பட்டாலுமே லக்கி நம்பர், லக்கி கலர், அதிர்ஷ்ட தேவதை இது 3 வித்தியாசப்படாது. எல்லாத்துக்கும் காமன். சரியா? அதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இருப்பினும் கூடுதலாக திசையை சொல்கிறேன், ஏன்னா திசையிலையும் ஒரு பலன் இருக்குது. திசை மன்னர்கள், அஷ்டதிக் பாலர்கள், அஷ்டமா சித்திகள், அஷ்டதி கஜங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருக்குது. இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாத்தாலும் சூழ்ந்திருக்கு. பஞ்சபூதம், 9 கிரகங்கள், அஷ்டதிக் பாலர்கள், திசை மன்னர்கள், இப்படி நிறைய பேர் இந்த பிரபஞ்சத்தை, இந்த பூமியை ஆள்றாங்க. பிரபஞ்சங்கிறது எல்லாம் சேர்ந்தது, பூமிங்கிறது அதில் ஒரு கிரகம். சரியா? ஓகே நேயர்களே, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பை துல்லியமாக சொல்லணும், அவ்வளோதான். எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்குது. அதை துல்லியமாக ஒரு ஜோசியர் கண்டுபிடிக்கணும். 100க்கு 100 துல்லியமாக யாராலும் சொல்ல முடியாது. கடவுள் ஒருத்தரால் தான் அறிய முடியும். அனைத்தும் அறிந்தவன் இறைவன் ஒருவனவே. நம்ம அனுபவத்தில் சொல்கிறோம். சரியா? ஜாதகத்தை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து சில கால்குலேஷன்லாம் பண்ணி நியாய தர்மத்துக்கு உட்பட்டு நம்ம சொல்கிறோம். சரியா? அதுபோல் ஜோதிடரோட வார்த்தை இருக்குது, அவருடைய அனுபவம் இருக்குது, ஆண்டவனோட அவர் கொடுக்குற அனுக்கிரகம் இருக்குது, வாக்கு பலிதம் இருக்குது, அந்த சொல்கிற நேரம் இருக்குது, கேட்குற நேரம் இருக்குது. இப்படி எல்லாமே வந்து ஒரு அமைப்புக்குள்ளே இருக்குது. சரியா நேர்களே? அதனால் காமதேனு ஜோதிடத்திலிருந்து உங்களுக்கு உற்ற ஜோதிட நண்பனாக அனைத்தும் சொல்லுவோம். நிறைய தகவல் சொல்கிறேன். இதுக்கும் வீடியோ போடுறேன் நான். சரியா? தினசரி இப்படி ஒரு வீடியோ 2 வீடியோ போடுறேன். மற்ற தகவலும் சொல்கிறேன். ராசி பலன்கள், தசாபுத்தி பலன்கள், கிரக பலன்கள், ஆன்மீக தகவல்கள், பரிகாரங்கள், வழிபாட்டு ஸ்தலங்கள், இப்படி நிறையா சொல்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், பேராதவரை கொடுங்க. இப்போ வந்து இந்த 3 ராசிக்குமே வந்து சொல்லியாச்சு. அதிர்ஷ்ட தேவதை, லக்கி எண், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கலர். மறுபடியும் இந்த 3 ராசிக்கும் நட்சத்திர ரீதியாக லக்கி நம்பரை சொல்லிட்டு வீடியோவை நிறைய பண்ணுறேன். அசுபதி மகம் மூலம் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட எண் அப்படி பார்த்தோம்னா, அதிர்ஷ்ட எண் வந்து 8ஆம் நம்பர், 6ஆம் நம்பர். பரணி பூராடம் அதிர்ஷ்ட எண் அப்படி பார்த்தோம்னா 7ஆம் நம்பர், 2ஆம் நம்பர். கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அதிர்ஷ்ட நம்பர் அப்படி பார்த்தோம்னா 2ஆம் நம்பர், 7ஆம் நம்பர். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் சிம்மம், தனுசு, மேசம் நட்சத்திர நேயர்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் கொடுப்பார். வாழ்க்கையில் அனைத்தையும் பெறுங்க, இன்பத்தை பெறுங்க, ஏற்றத்தை பெறுங்க, மகிழ்ச்சியை பெறுங்க, நலமுடன் வாழ்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நீங்கா புகழுடன் மங்கா விளக்காக வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். காமதேனு ஜோதிடம். வாழ்க வளமுடன். நன்றி.